நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமானு எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்கள் பாருங்கள், துடிப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா புதனுடைய ராசி மிதுன ராசி. புத்திசாலித்தனம் இதெல்லாமே புதன் தான். அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தாலே கணிச்சிருவாங்க, இவங்க இப்படி தான், அவங்களோட கேரக்டர் இப்படி தான், இந்த மாதிரி கணிக்கக்கூடிய ராசி மிதுன ராசிங்க. நண்பர்கள் எப்பவுமே மிதுன ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா நண்பர்களோட தான் செயல்படுவாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நண்பர்களோடய இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க,
மிதுன ராசி நேயர்கள் நல்லவங்க தான். நல்லவங்க, வியாபாரம் தந்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் டெக்னிக் இதெல்லாம் நல்லா அந்த நேக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நேக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அறிவாளி, புத்திசாலி மிதுன ராசி நேயர்கள். படிக்காத மேதை, ஒரு சில பேரில் பாருங்கள் படிக்காத மேதையாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் பாருங்கள் நல்லா படித்து ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு சில பேர் மிதுன ராசி நேயர்கள் படிக்காமையே இருப்பாங்க. அவங்க படிக்காமல் இருந்தால் கூட படிக்காத மேதைன்னு சொல்லலாம். ஏன்னா புதன்கிறதுல அறிவுக்கு உண்டான பிளானட்டே புதன் தான். அப்போ அந்த புதனோட ராசியில் பிறந்தனால நீங்கள் படித்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ராசிங்க மிதுன ராசி நேயர்கள்னாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராசியாக இருப்பாங்க. நல்ல ஒரு ராசி தான். அதே மாதிரி இளமை தோட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏஜ் ஆனாலும் அவங்க வயசு வெளியே காமிச்சு கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு ராசி தான் மிதுன ராசி. எப்போயுமே நண்பர்களோடு இருக்கணும், நண்பர்களுக்கு உதவி செய்யணும், ஒரு கூட்டமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மாதம் ஆவணி மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம பார்த்துருவோம். ராசிநாதன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போது? ஆவணி மாதம் 6ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு வக்ரமாய் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ராசிநாதன் உங்களுக்கு வக்ரமானாலே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ராசிநாதன் வக்ரமாயிட்டாலே சின்ன சின்ன குழப்பங்கள், என்ன பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதம் புதன் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியும் ஆயிடுவார். எப்போ நிவர்த்தி ஆவார்? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், புதன் வந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பெரிய பாதிப்பு இருக்காது, அதனால் கவலையப்படாதீங்க. புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்க தோஷம் எதுவும் கிடையாது. புதனுக்கு வக்ரம் இல்லை தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ராசிநாதன் வக்ரம் வரால சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். பெரிய அளவுக்கு போகாதுங்க, கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு நிலைமையில் வக்ரமானால் கூட உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி வரனால நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்க போகிறீங்க. ஆரம்பப்பதி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், சரிங்களா, வந்துட்டு போகும், சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆவணி 19ஆம் தேதி ஒரு சில மாற்றங்கள் நடக்க போதுங்க, பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை போகிறதுனால அது பெருசாக பாதிப்பு இருக்காது. பண வரவு உங்களுக்கு இருக்கும். சந்திரனோட வீட்டிலே புதன் இருக்கிறதுனால பற்றாக்குறை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி போடுறது, பொருள் வாங்கி போடுறது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடச்சிரும். அரசாங்க வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அரசாங்க வேலை கிடச்சிரும். கவர்மெண்ட் ஒரு சில பேர் நேரடியாக அரசாங்க வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அரசாங்க வேலை இல்லாமல் இருந்தால் கூட நேரடி அரசாங்க இதில் இல்லாமல் கூட பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நல்லாயிருக்கு இந்த மாதம், சரிங்களா. கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. பணம் கைக்கு வரமாட்டேங்குதுங்க சார், எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரே மன கஷ்டத்தில் இருக்கோம், பண பிரச்சனை இருக்கோம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ப்ரமோஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரும், சரிங்களா. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் உங்கள் ராசிநாதன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் நல்லா இருக்கார். உங்களுக்கு 12 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சூரியன் சொந்த வீட்டுக்கு வருவார். இந்த மாதம் நல்ல மாதம்ங்க. சூரியன் பிறகு சொந்த வீட்டில் இருக்கார், சிம்ம ராசியில் இருக்கார். அப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாமே சில நல்ல அமைப்பு, நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், அந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் இதெல்லாம் விலகும். அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் விலக போகுது. அதேமாதிரி வந்து வாகனம் வாங்குறது, வாகனம் வண்டி துருப்பிடிச்சு போயிடுச்சுங்க சார், அடிக்கடி துருப்பிடிக்குது, ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, செலவு மேலே செலவு வச்சுட்டே இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியல, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் நல்ல மாதம்ங்க. வாகனம் மாற்றலாம், புது வாகனம் வாங்கலாம், வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வாகனம் வாங்குறது, அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல மாதம் இந்த மாதம். அதிலெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு சொத்து சேர்க்கை போன மாதம் உங்களுக்கு எதுவும் அமைஞ்சிருந்திருக்காது, நீங்களும் முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள் சொத்து சேர்க்கைக்கு உண்டான மாதம், நல்ல மாதம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், வாங்க முடியல, ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சோம், வாங்க முடியல, கையில் பணம் இல்லை, வர்றதுக்கு போகிறதுக்கும் சரியாக இருக்குது, வர்றதும் போகிறது தெரியவே மாட்டேங்குது, இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, 2 சக்கரமாக இருந்தால் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தால் சரி, அதுக்கெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம்ங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான மாதம்.
திருமணத்துக்காக சுபவிரயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, நல்லா இருக்குது. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்களுக்கு குருவோட தொடர்பு இருக்கிறனால வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இந்த பங்குச்சந்தை, லாட்ரி ரேஸ், இந்த சூதாட்டம் இதிலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, திடீர் பணம் வர உங்களுக்கு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதிலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, அடுத்தவங்க பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இதை திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள், 10ல் ராகு இருக்கார். 10ல் ராகு இருந்து குருவோட வீட்டில் இருக்கிறனால அவர் குருவை போல் செயல்படுவார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஒரு சில பேர் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. 9ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. தெளிவாக இருப்பீங்க இந்த மாதம். ஆவணி 19ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், தெளிவாக முடிவெடுக்க போகிறீங்க. ஆரம்ப பதி சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட ஆவணி 19ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியும். நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு, நடக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, டாக்டர், அந்த பார்த்திங்கன்னா அவங்க போலீஸாக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் இருக்கும். வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சுப விஷயங்கள், சுப காரியங்கள் நடக்கும். அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு பலிதமாகும், சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தடைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.